வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்ய பட்டியலிட்ட போது மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காவ்யா. காவ்யா, கூடுதல் விவரங்கள். வணக்கம். மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு மத்தியில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவானது பட்டியலிடப்பட்டுள்ள நிலையில் இதனை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை பொறுத்தவரை மத்திய அரசின் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவில் மத்திய வக்ஃப் கவுன்சில் மற்றும் மாநில வக்ஃப் வாரியங்களின் பெண்களுக்கும் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்கிற முன்மொழிவுகள் இடம்பெறுகின்றன. குறிப்பாக இந்த மசோதாவின்படி மத்திய வக்ஃப் கவுன்சிலில் ஒரு மத்திய அமைச்சர், 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த 3 பிரதிநிதிகள், உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றத்தை சேர்ந்த 2 நீதிபதிகள், தேசிய அளவில் பிரபலமான 4 பேர் இடம்பெற்றிருக்க வேண்டும். இதில் 2 இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பெண்ணாக இருத்தல் வேண்டும். அதே போல மாநில வக்ஃப் வாரியங்களிலும் 2 பெண்கள் இடம்பெற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கும் வக்ஃப் கவுன்சிலில் பிரதிநிதித்துவம் அளிக்கவும் இந்த சட்டத்திருத்த மசோதா வழிவகை செய்வதாகவும் கூறப்பட்டிருந்தது. ஆனால் இந்த வக்ஃப் வாரிய நிலங்களை இந்திய அளவிலான இணையதளத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவானது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது எனவும் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை எந்த தனிநபர் வேண்டுமானாலும் அபகரிக்க முடியும் எனவும் கூறி தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில்தான் பெரும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இன்று மக்களவையில் மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்த சட்ட திருத்த மசோதாவை பட்டியலிட்டார். இந்த தாக்கல் செய்வதற்கு முன்பாக பட்டியலிடப்பட்ட போதே இதற்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட நிலையில் இது தொடர்பாக பேசிய காங்கிரஸ் எம்பி KC வேணுகோபால் இந்த சட்ட திருத்த மசோதாவானது தொடர்ந்து அரசியல் அமைப்புக்கு எதிரானது என குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சட்ட திருத்த மசோதாவுக்கு ஏற்கனவே காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் மற்றும் JAM உள்ளிட்ட அதாவது இந்திய எதிர்க்கட்சியின் பகுதிகளாக உள்ள அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது இந்த சர்ச்சைக்குரிய மசோதாவானது தொடர்ந்து மக்களவையில் பட்டியலிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.